மற்றும் ராக்கெட் பிளாஸ்டர் இரு அணியினர்களுக்கு இடையேயான ஒரு போட்டி. ஸோ ராக்கெட் பிளாஸ்டர் இங்கே டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. டீம் விகே பேட்டிங்கில் தேவா மற்றும் சிவா. பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுவன் மற்றும் தேவா மற்றும் சிவா இங்கே ஸ்ட்ரைக் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில். யுவன் இந்த பவுலர். வெல் பிளேட். முதல் பந்திலேயே ஒரு 4 டாட் பாலோட ஒரு துவக்கம். அற்புதமான ஒரு பந்து. பேக் டு பேக் டாட் பால்ஸ். பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஸோ வெளியில் இருக்கவங்க அம்பையர் டிசிஷனுக்கு எதிரான ஒரு டிசிஷன்ஸ் எதுவுமே சொல்லாதீங்க தயவு செஞ்சு. குட் ஷாட். ஒரு நல்ல டாட் பால் அகைன் ஒன்ஸ் அகைன். கிட்டத்தட்ட 4 பாலுமே டாட் பாலாக போட்டிருக்காருங்க யுவன். அகைன் ஒரு டாட் பால். யுவன் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காருங்க. டாட் பால் டு திஸ் ஓவர். ஒரு ஓவர்கள் முடிவெற்ற நிலையில் நான் இன்னைக்கு 0-0ங்க. எந்த ஒரு ரன்களுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. நியூ பவுலர் இங்கே ரஞ்சித் வந்திருக்காரு. ராஜா வெல் பிளேட். நல்ல ஒரு பவுலிங் இங்கே டாட் பாலோட ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க. அம்பையரிடம் எந்த ஒரு முறையிடம் வேண்டாம். அகைன் ஒரு குட் ஷாட். இங்கே ஒரு 6. ஸோ 4 தொடர்ந்து ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே சிவாவோட பேட்ல இருந்து. அகைன் ஒரு 6-4 பார்க்கணும். 6 அகைன் ஒரு 6. நல்ல ஷாட். ஒரு ரன்களுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, ஒரு டாட் பால் மட்டுமே. லாஸ்ட் பால் இந்த ஓவரோட கடைசி பந்து. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்குமா? எஸ், ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு. இத்துடன் இந்த ஓவர் நிறைவு பெற்றிருக்கு. 2 ஓவர்கள் முடிவெற்ற நிலையில் அணிக்கு 16. 2 ஓவர்கள் முடிவெற்ற நிலையில் அணிக்கு 16. விக்கெட் எதுவும் இழப்பின்றி.
எஸ், நல்ல ஒரு வெல் பிளேட். விக்கெட் இஸ் வெல் பிளேட் கண்டிப்பாக. ஸோ லாஸ்ட் பால். அது பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டோட முடிஞ்சிருக்கு. டார்கெட் ஸ்கோர் 34-33-1 அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ராக்கெட் பிளாஸ்டர் நீடட் 34 runs from 18 balls. முதல் பந்து நேராக ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்பா இங்கே பவுலிங் போடுறதுக்கு வந்திருக்காரு. ஸோ ஒரு அகைன் டாட் பால். ஸோ 2க்கு 2 டாட் பால் பிடிச்சி போட்டிருக்காரு. மீதமுள்ள 16 பந்துகள் 34 ஓட்டங்கள் எடுக்க வேண்டும். எஸ், அகைன் ஒரு டாட் பால். வெல் போல், ஒன்ஸ் அகைன் வெல் போல். ஒரு ஓவர்கள் முடிவற்ற நிலையில் எண்ணிக்கை 0-0. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லுமே இருந்தது. அதுக்கப்புறம் 2 ஓவருக்கு தான் அடிச்சாங்க. ஒரு 34 ரன் 33 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஷார்ட் பால், ஒரு டாட் பால். 11 பந்துகள் இருந்த நிலையில் இப்போ 10 பந்துகளுக்கு 34 ஆயிருக்கு. சிவா நல்ல ஒரு அற்புதமான ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்காரு பவுலிங்கில். அகைன் ஒரு பேட்டில் படலை. ஒன்பது பந்துகளில் 34 ரன்கள் தேவை. ஒன்பது பந்துகளில் 34 ஓட்டங்கள் தேவை. இதுவரையுமே எந்த ஒரு ரன்னுமே வரல ஸ்கோர் போர்டில். செம்மையாக போட்டுட்ருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 பந்துகள் டாட் பால் போட்டிருக்காங்க இங்கே. ஒரு அவுட் சைட் எட்ஜ் பட்டு தெரிச்சிருக்கு.
ஷார்ட் பால் straight to the fielder hands. நல்ல ஷாட். முதல் 6 பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 6ஓட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. மீதமுள்ள 6 பந்துகளில் 28 ஓட்டங்கள் தேவை. 5 6 அடிக்கணும் கண்டிப்பாக. மீதமுள்ள 6 பந்துகளில் 28 ஓட்டங்கள் தேவை ராக்கெட் பிளாஸ்டர் வின் பண்ணுறதுக்கு. ஆறு பந்துகளில் 28 ஓட்டங்கள் தேவை. மீதமுள்ள 6 பந்துகளில் 28 ஓட்டங்கள் தேவை. வெல் பிளேட், ஸ்ட்ரைட் டு தி ஹேண்ட்ஸுங்க. அற்புதமான ஒரு விக்கெட். நல்ல கேட்ச். ரீப்ளேயில் பார்க்குறோம், ஸ்லோமோவில் பார்க்கலாம். ஃப்ளாட்டாக போச்சுங்க, ஃப்ளாட்டான ஒரு கேட்ச். சரியான கேட்ச், நல்ல கண்ட்ரோல்ட். அகைன் ஒரு சுத்தல். காற்று வெளியிடையின் காரணமாக இங்கே ஒரு டாட் பால். லாஸ்ட் 4 more to go. ஒரு ஒயிட் பால் இங்கே எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸ்லோ பால். கடைசி 3 பந்துகள். 3 பந்துகளில் 27 ஓட்டங்கள் தேவை. ஒயிட் பால். ஸ்லோவாக போடுறாரு, பட் வைடாக போடுறாரு. ஷார்ட் 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 அல்ல ஷார்ட். ஒரு டாட் பால். ஒரு ஒயிட் பால். ஒயிட் டெலிவரி. டாட் பால் டைம் இஸ் ஓவர். மூன்று ஓவர்கள் முடிவற்ற நிலையில் எண்ணிக்கை 9. ஒரு விக்கெட்டுகளை இழந்து. ஸோ த மேட்ச் won by So Team VK won the match by 24 runs. 24 ரன்கள் வித்தியாசத்தில் டீம் VK இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அம்பையர்ஸ் மற்றும் பிளேயர்ஸை தவிர பாக்கி யாரும் கேமரா முன்னாடி யாரும் நிற்காதீங்க தயவு செஞ்சு. கேமராமேன் வசந்த் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லுங்கள்.